மற்றொரு சுவாரஸ்யமான காணொளி தொகுப்பின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு அவுட்டிங்கில் சமையல் ஒன்றுக்கு வந்திருக்கோம். கோழி ஒன்று எடுத்திருக்கேன். சட்டப்படி கோழி, நாட்டுக்கோழி. ஒரு புடி விட்டுறாது, பால் பிடிக்கிறது விட்டுறாது, அடிக்கணும். முதல்ல இன்னைக்கு இதை போட்டு எடுக்கலாம். முதல்ல இருக்குங்களா? முதல்ல இருக்கு, காலாண்ட தூக்கி போட்டாச்சு. எத்தனை கிலோ வச்சுனா அது வரும்? 3.5 கிலோ. 3.5 கிலோ வருங்களா? 3.5 கிலோ வச்சு நான் எத்தனை பேர் சாப்பிடலாம்? 3.5 வச்சு ஒரு நாட்டுக்கோழி நல்ல ஒரு 8 பேர் ஒரு பிடி ஒன்று பிடிக்கிறோம். இன்னைக்கு ஒரு பிடி சரியான ஒரு பிடி ஜாலி ஆகிட்டு. ஓண்டா வட்டி போ, டக் 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 டக். என்னதுனா குடல் குடல் தூண்டல். தூண்டல் போடியா? குடல் தூண்டல் போடு. என்ன தூக்கி எல்லாம் அது உள்ள போச்சு. இந்த இதெல்லாம் எடுத்துட்டு வா, கருவாப்பில் ரொம்ப எல்லாம் எடுத்துட்டு வா, போட்டு பிரட்டு. எடுத்து இஞ்சி கிழங்கு, ரம்ப, வெங்காயம், தக்காளி, கொச்சிக்காய், ஏலக்காய், கருவாப்பட்டை, காஞ்ச மிளகாய், இது சரக்கு, மிளகாய், நட்சீரகம், பெருஞ்சீரகம் எல்லாமே கிடைக்காதுக்குள்ள. என்னன்னு சொன்னா இதை போட்டோன்னு ஒரு வாசம் கொண்டு வரும். அந்த வாசம் இருக்கு தானே, செம்ம மூவுக்கு அப்படியே ஏறும் நமக்கு. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணதை வந்துட்டு சட்டிக்க கொட்ட போகிறோம். பிரட்டுங்க சட்டப்படி பிரட்டு. Namai? Berramari.
என்னடா இது மாசி அதையும் நான் இந்த கோழிக்கறிக்கு அந்த போஞ்சி மற்ற இந்த பொரியல் இதெல்லாம் போட்டு அப்படி எடுத்து இப்படி மிக்ஸ் பண்ணி இந்த வாக்கி வைக்க இந்த டேஸ்ட்டு வேறு அது சாப்பிட்டு பார்த்தா மட்டும்தான் விழுகும் அவ்வளோ டேஸ்ட்டு கொச்சிக்கா பச்சை கொச்சிக்கா இது வந்துட்டு நாட்டுக்கோழி அதுக்காக வேண்டி இந்த நாட்டுக்கோழியோட டேஸ்ட் தானே அது அப்படியே நாட்கள் மேலே அந்த கிரேவி எல்லாம் சேர்ந்து விறகு அடுப்பில் நம்ம சமைப்போம் பண்ணலாம் அந்த சாப்பாடே வித்தியாசமான டேஸ்ட்டில் ஆகிக்கும் நம்ம டெய்லி சாப்பிட்ற மாதிரிக்கு கேஸ் அடுப்பில் சாப்பிட்ற மாதிரிக்கு சாப்பிடாம நீங்கள் ஒரு நாள் வந்துட்டு இப்படி எங்கனாலும் இயற்கை மேல சாப்பிட்டு பாருங்க செம்மையாக சட்டப்படி இதோட இந்த காணித்தோப்பை முடிச்சுக்கலாம். மற்றொரு சுவாரஸ்யமான காணித்தோப்பின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ரிஜாஜ் இஸ்மாயில்.